ஹாய் ஹலோ மக்களே, ஒரு சிஸ்டர் வந்து வாட்டர் பிளான்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் பிளான்ட்ஸை என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு மேலே மிதக்கிறது, அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளோட்டிங் வாட்டர் பிளான்ட்ஸு. அப்புறமா தண்ணிக்கு உள்ளாடி நம்ம நட்டு வைப்போம்ல, அது ஒரு டைப் ஆஃப் வாட்டர் பிளான்ட்ஸு. தண்ணிக்கு மேலேயும் மிதக்க, தண்ணிக்கு அடியில், அதாவது அண்டர் கிரவுண்ட்லேயும் நம்ம வளர்த்த முடியாது, இடையில வந்து ஃப்ளோட் ஆகும்ல அந்த ஃபாக்ஸ்டெயில் மாதிரிப்பட்ட பிளான்ட்ஸ் எல்லாம், இதுவும் ஒரு டைப் ஆஃப் என்னது ஃப்ளோட்டிங் வாட்டர் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வளர்த்தணும்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியலைன்னா யார்கிட்ட வாங்குகிறோமோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஐடியாஸை கேட்டுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணிப்பாங்கன்னா, இந்த வாட்டர் கேபேஜு, இந்த ஃபாக்ஸ்டெயில் இதெல்லாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா மண்ணில் நட்டு வச்சுப்பாங்க. நட்டு வச்சுட்டு பிளான்டிங் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது நாட்கள் போகும்போது கண்டிப்பாக வந்து டெத் ஆகிடும். ஸோ இந்த ஃபாக்ஸ்டெல்லாம் நீங்கள் சும்மாவே கேரே பண்ண வேண்டாம், சும்மா தூக்கி தண்ணியில் போட வேண்டிய பிளான்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ஸை எந்த வாட்டர் பிளான்ஸாக இருந்தாலும் சரிங்க, நான் நியர்பை அக்வேரியமில் இருந்து வாங்குகிறேன், இல்லை நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்குகிறேன், கொரியரில் எனக்கு வருது, எப்படி வந்தாலுமே மார்னிங் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டரை பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு பக்கெட்டில். அதில் கொஞ்சமாக ராக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் அதில் வந்து ஒரு 1 hour போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபிஷ் டேங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷஸ் டெத் ஆகும், வாட்டரும் கண்டாமினேட் ஆகும்.